என் உயர்வு ஆண்டவரின் கிருபையால் கிடைத்தது. பிரைஸ் தி லார்ட். எங்கள் ஆற்றலும் எங்கள் கைகளின் வலிமையுமே இந்த செல்வங்களை எங்களுக்கு ஈட்டி தந்தன என்று உங்கள் எண்ணங்களில் எண்ணாதபடி கவனமாயிருங்கள். இணைச்சட்டம் உபாகமம் 8:17. வாக்களிக்கப்பட்ட செழிப்பான கானான் நாட்டில் இஸ்ரவேலர் வாழும்பொழுது அவர்கள் நிச்சயம் செழிப்பாகத்தான் இருப்பார்கள் என்றும், அப்பொழுது அவர்கள் அந்த வாழ்க்கை அவர்களின் ஆற்றலாலும் திறமையினாலும் வந்தது என்று நினைக்கக்கூடாது என்றும் மோசே இஸ்ரவேலரிடம் கூறுகிறார். ஏனென்றால் ஆண்டவர் ஆபிரகாமுக்கும் அவர் சந்ததியருக்கும் தான் ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இஸ்ரவேலருக்கு செழிப்பை கொடுக்கின்ற காரியம் அது. ஆகவே அவர்கள் பெறப்போகும் செழிப்பு ஆண்டவர் கொடுக்கின்றதே தவிர அவர்களது முயற்சியினால் உண்டாவது அல்ல. அதனால் நீங்கள் உங்களை குறித்து பெருமைப்பட வேண்டாம், இதில் எச்சரிக்கையாய் இருங்கள் என மோசே இஸ்ரவேலரிடம் சொன்னதை இங்கு பார்க்கின்றோம். மேலும் இணைச்சட்டம் 8வது அதிகாரம் 11 முதல் 18 வரை நல்ல வீடுகள், திருப்திகரமான உணவு, ஆட்டு மந்தைகள், பொன் வெள்ளி என செழிப்பை அனுபவிக்கும் பொழுது பெருமைப்பட்டு அதை ஆண்டவர்தான் கொடுத்தார் என்பதை மறந்து தங்களால் உண்டானது என அவர்கள் நினைக்கக்கூடும். அது தவறு. அந்த செழிப்பை கொடுத்தது ஆண்டவர்தான் என்பதை ஒரு காலம் மறக்கக்கூடாது என மோசே இஸ்ரவேலருக்கு முன்கூட்டியே இங்கு எச்சரிக்கிறார். ஆம், நமக்கு இருக்கும் அனைத்து செல்வங்களும் அறிவும் சாமர்த்தியமும் தேவனிடமிருந்துதான் வருகின்றன என்பதை நாம் எந்நேரமும் நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் என நாம் இதிலிருந்து அறிகிறோம். நான் என்ற அகம்பாவம், பெருமை ஒரு மனிதனை முழுவதுமாக அழித்துவிடும் என விவிலியம் அநேக இடங்களில் எச்சரிப்பதை பார்க்கிறோம். நம்மை படைத்த ஆண்டவருக்கு எதிராக மக்களை தூண்டி தன் இடமாகிய நரகத்திற்கு கூட்டி சென்று கொண்டிருக்கும் சாத்தான் வீழ்ந்தது இந்த அகம்பாவத்தினால் தானே, பெருமையினால் தானே. ஏசாயா 14:12. அதேபோல் ஏரோது அரசன், பாபேல் கோபுரத்தை கட்டிய மனிதர்கள், நெபுகாத் நேச்சார், சவுல், உசியா ராஜா என்று அநேகர் தங்களது பெருமையினால் தங்களையே உயர்த்தி ஆண்டவரின் மகிமையை புறக்கணித்த பொழுது எப்படிப்பட்ட தண்டனையை பெற்றார்கள் என்பதை நாம் விவிலியத்தில் பார்க்கிறோம். அதனால்தான் சாலமோன் ஞானி நீதிமொழிகள் 16:18 அழிவுக்கு முந்தியது அகந்தை, வீழ்ச்சிக்கு முந்தியது வீண் பெருமை என சொல்கிறார். மேலும் பெருமையுள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் என 1 பேதுரு 5:5 பார்க்கின்றோம். ஆம் அன்பானவர்களே, கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்றிருந்த இயேசுவின் பிறப்பிற்கு முன் இருந்த சட்டத்தின்படி பெருமையுற்றவர்கள் உடனே தண்டனையை பெற்றார்கள். ஆனால் கிருபையின் காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் நமக்கு ஆண்டவர் தண்டனையிலிருந்து நம்மை விடுவிக்க தயாராக இருக்கிறார். பெருமையுற்று நம்மை ஆண்டவருக்கு மேலாக உயர்த்திய தவறுகளுக்காக மனம் வருந்தி மன்னிப்பை கோரும் பொழுது உடனே தண்டனையை அல்ல, பாவ மன்னிப்பை நமக்கு அவர் கொடுக்கிறார் என்பதை நாம் மறக்கக்கூடாது. ஆம் அன்பானவர்களே, நம்மில் எத்தனை பேர், ஏன் கிறிஸ்தவர்கள் கூட பெருமையாக பேசுவதை வழக்கமாக கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். எவ்வளோ கஷ்டப்பட்டு கட்டினேன் தெரியுமா இந்த வீட்டை, அவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சேன், என் பிள்ளைங்க ராத்திரி பகலாக கண் முழிச்சு படித்தாங்க, அதனால தான் எவ்வளவு மார்க்கு, நல்ல வேலை என்று எவ்வளவு பெருமை. ஆனால் அன்பானவர்களை, அகில உலகத்தையும் படைத்து இவ்வுலகிற்கு அடிமை ரூபம் எடுத்து வந்த நம் ஆண்டவர் ஒரு நாளும் பெருமையாக பேசவில்லையே. அவர் இந்த இடத்திற்கு வந்த பொழுது அவர் எப்படி வந்தார்? அரசராக அல்ல, மாறாக மனிதராகத்தானே, நம்மை போல மனிதராகத்தானே வந்தார். ஆகவே பெருமையாக பேசக்கூடிய சூழ்நிலைகளில் நாம் அவரை நினைத்து கொள்வோம். என்னால் பெருமையாக பேசாமல் இருக்க, என்னை கட்டுப்படுத்த எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது என்று எண்ணி சுய கட்டுப்பாட்டுடன் இருப்போம். அதேபோல் பெருமையை விட்டொழிக்க ஒரு அருமையான ரகசியம் இருக்கிறது அன்பானவர்களே. அதுதான் ஆண்டவரின் கிருபையால் என்று சொல்வது. ஆம், நம் உயர்வை குறித்து பேசும் பொழுதெல்லாம் ஆண்டவர் கிருபையால் இந்த வீட்டை கட்டினேன், ஆண்டவர் கிருபையால் பை த கிரேஸ் ஆஃப் காட் என் மகனுக்கு நல்ல வேலை கிடைத்தது என்று அனைத்து செழிப்புக்கும் காரணம் ஆண்டவர்தான் என்று மகிமையை ஆண்டவருக்கு செலுத்தும் பொழுது ஆண்டவர் நிச்சயம் சந்தோஷப்படுவார் தானே. சந்தோஷப்பட்டால் சும்மாவா இருப்பார்? அபரிமிதமாக நம்மை ஆசிர்வதிக்க மாட்டாரா என்ன? ஜெபம் செய்வோம். உன்னை ஆசிர்வதிப்பேன் என்ற எங்கள் அன்பு தெய்வமே, நீர் தரும் எந்த உயர்வையும் நான் எனது திறமையால் வந்தது என்று எடுத்துக்கொள்ளாமல் அந்த மகிமையை உமக்கு செலுத்த எனக்கு கிருபை தாரும். ஆமேன்.